போல சொல்லிச்சு. போன வீடியோவில் இந்த ஏஐ வச்சுக்கிட்டு அவெஞ்சர்ஸ் லீக் ஆயிடுச்சு, அவெஞ்சர்ஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு உருட்டிட்டு இருந்தவங்களை பற்றி வீட்டுக்கட்டையோட பார்த்துருப்போம். அந்த வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது பார்க்குறேன் நிஜமாவே எவனோ ஒருத்தன் ட்ரெய்லர் லீக் பண்ணி விட்டாடுங்க. ஸோ வந்து நாட் ஒன்லி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட 1.5 நிமிஷம் ட்ரெய்லரையும் வந்து லீக் பண்ணிட்டானுங்க. மார்வல் என்னையா இது, என்ன நடக்குது இங்கே? அதை அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருங்க, அவன் பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. ஓகே என்ன லீக் ஆச்சு, எப்படி இருக்குது, ஓகே இதெல்லாம் என்ன காரணம் என்ன அப்படின்றத பற்றி இந்த தெளிவாக பார்க்கலாம். இது உண்மையான ட்ரெய்லர் தானா, இது லீக் தானா அப்படின்றதையும் இந்த தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கரண்ட் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மால் ஃபேன் இருந்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஐப்பத்தி விட்டுருங்க. எத்தனை மால் ஃபேன்ஸ் இருக்குன்றது அதை பார்க்குறேன். ஓகே சோல்ஜர்ஸ், போகிற சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. பொதுவாக பெரிய ஐப்போட ஏதாவது ஒரு மால் படம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து லீக் வந்துருச்சு, அதுக்கு வந்து ட்ரைலர் வந்துருச்சு, எண்ட்லி சீன் இதுதான், போஸ்ட் கிரெடிட் சீன் தான்ட்டு இவங்களாம் வந்து ஃபேக் ரெடி பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாட்டி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டோட ட்ரெய்லர் லீக்கு, சீன் லீக்கு, தோரம் நோக்கியும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. டாக்டர் டூம் வந்து கேட்டாமிக்க பார்க்க போயிருக்காரு அப்படின்ட்டுலாம் ஏகப்பட்ட ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ட்ரெய்லரை பார்த்து ஏமாந்து போகலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது தான் திடீர்னு ட்விட்டர் பக்கம் பார்த்தோன்னா வந்து ஒரு ட்ரெய்லர் பயங்கர பூம் ஆயிடுச்சு. கரெக்டாக 1 நிமிஷத்துக்கிட்ட இருக்கிற அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெய்லர் முடியாது டீஷர்ட் வச்சிங்களேன், அது பார்த்தீங்க அப்படின்னா எவனோ ஒருத்தர் வந்து லோ குவாலிட்டியில் ரொம்ப கட்டு குவாலிட்டியில் வந்து கேப்சர் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆமாம் ஏகப்பட்ட இது இருக்குது, ஏஐ ஜெனரேட் ஃபோட்டோஸ் இருக்குது, ஆனால் ஏஐ இது போல ஏமாத்தலாம் போல நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட பேர் ரீட் பண்ணிட்டே இருக்காங்க, ஏகப்பட்ட பேசிட்டு இருக்காங்க, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்து தெரியுது அது உண்மையிலேயே ஒரு ட்ரெய்லர் லீக் தான். ஆராய்ச்சி முக்கியமா, முதல்ல கையை வச்சு அண்ணா உண்மையை ட்ரெய்லர் லீக்கு அப்படின்றதுக்கான ஆதாரத்தையும் நான் சொல்கிறேன். இந்த ட்ரெய்லர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் ஸ்டீவ் ராஜேஷ் தான் இதுதான் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவதார் படம் வரப்போகுது. இன்னைக்கு நான் வாழ்க்கை நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. கடைசியில் எண்டு போஸ்ட் கடைசினா இந்த டூம் ஸ்டேப்போட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்துக்குங்க, அதை பார்த்து குஜால் ஆகிங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா இல்லை ஒரு ட்ரெய்லர் இல்லை, மொத்தம் 4 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த இப்போ ரீசெண்டாக வர மால் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோனி மாதிரியே படத்தில் இருக்கிற முக்கியமான போஸ்ட் கிரெடிட் சீனு, முக்கியமான ஃபைட் சீனு, முக்கியமான ட்விஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ட்ரெய்லர் பேரில் படத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா. ஏன்னா ட்ரெய்லரை பார்த்தா இப்போ படம் போன அவசியம் கிடையாது, மொத்த கதை மொத்த காட்சியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் 4 ரிலீஸ் பண்ணாங்க போல, ஏதாவது காசு சொல்லுவாங்க போல. இது 4 நீயே ஊட்டினா அப்போ நான் படத்தை தான் பார்க்குறது நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ரூசோ சொல்லி அழகாக ஹேண்டில் பண்ணி நினைக்கிறேன். அதாவது இது ட்ரெய்லர்ன்றது நான் படத்தோட ட்ரெய்லர் கிடையாது, நான் அந்த 4 கேரக்டர்ஸ் இருக்கு தெரியுமா, இந்த ஓஜி அவெஞ்சர்ஸ் இப்போ வந்துட்டாங்க தண்டர் போல்னு பேர் வச்சு, அப்புறம் நியூ அவெஞ்சர்ஸ் பேரை மாற்றி வந்தாங்களே அந்த அவெஞ்சர்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஓஜி அவெஞ்சர்ஸ் 3 பேர், அந்த 3 ட்ரைலஜி மூவி வந்து 3 பேர். இந்த 3 பேருக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். இப்போ என்ன இருக்காங்க, என்டிஎம்க்கு அப்புறம் என்ன ஆனாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரி, இல்லை கேரக்டர் இன்ட்ரோ தான் வச்சிங்களேன், கேரக்டர் அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் வந்து 4 ட்ரைலர் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க போல. 4வது தான் ஆக்சுவல் மூவி டீசர், மற்ற எல்லாமே ஒவ்வொரு கேரக்டருக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவாக பிளான் பண்ணி வச்சிருந்து கேட்ட முடியாது. ஓகே அந்த லீக் பண்ணி காட்ட முடியாது, காட்டினா வந்து டிஸ்ட்ரிக் படிக்கலாம் சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இப்போதான் அந்த கார்பரேட் பிரச்சனைகள் வந்து கொஞ்சமான வெளியே வந்துகிட்டு இருக்கேன், இந்த மீடியா அதை மாற்றி விரும்பவில்லை, அதனால் வந்து நான் வாயில சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து இறங்குவார், புல்லட் பைக்கில் ஸ்டாண்டு போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்குள் நுழைவா. அப்படி அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட் அமெரிக்காவோட பழைய யூனிஃபார்ம் எடுத்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அது யாரெல்லாம் நம்ம தலைமை கேட் அமெரிக்கா தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு வந்து ஒரு குழந்தைய இருக்கும், குழந்தை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்படி இப்போ புரியுதா, தலைவன் வந்து பாஸ்ட்டுக்கு போனது காரணம் என்ன அப்படின்ட்டு அங்கே அப்படியே கட் பண்ணி டேன் 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 அப்படின்ட்டு ஒரு கவுண்டர் மாதிரி ஒரு காட்டுறாங்க. அந்த கவுண்டர் வந்து நம்பவே சேர்த்து தெரில, ஏன்னா அட்டு குவாலிட்டியில் கிடக்குது. இதுல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டீவ் ராஜேஷ் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போனால் தெரியுமா, அவர் அமுச்சு விட்டது டைமில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறத அமுச்சு விட்டது. ஆனால் தலைவன் அங்கேயே ஸ்டே பண்ணி பழைய காலையோட ஜாலியாகிட்டா. அப்படி டோனி ஸ்டார்க் தான் வாழத்திராமல் இறந்து போயிட்டான், நான் போய் நிம்மதியாக வாழலாம் அப்படின்ட்டு தலைவன் வந்து ஜாலியாக வந்து பாடி போய் வாழ ஆரம்பிச்சார் பொழுது. அதான் வந்து குழந்தை பிறந்து இதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கிற பொழுது இதுதான் தெரிஞ்சு ஒரு இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வந்து இன்ஃபெக்ஷன் காரணமாக மாறுறாங்க ஒரு யூனிவர்ஸும் ட்ராவல் பண்ணி அப்படின்றது கூட வந்து ஒரு டீசரில் காட்ட போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டீவ் ராஜேஷ் வந்து எதிர்காலத்துக்கு போயிட்டு சும்மா ஒரு கிஸ்ஸஸ்ட்டு வந்துட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை சும்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு இந்தம்மா எப்படிமா ஆக்கியாமா
அப்படி பார்த்ததால பரவாயில்ல. தலைவன் வரும்போது கடுகட்டாக தான் வந்திருப்பா அப்படி. ஸோ கடுகட்டே வந்திருக்காரு அப்படின்னா தலைவன் அங்கேயே வாழ்ந்து குடும்பம் நடத்தி பல பிள்ளைக்குட்டிகளை பெற்று பேரம்பத்தியை பார்த்து தான் வந்திருக்கா அப்படி. ஸோ ஒரிஜினல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்கலை. ஸ்டீவ் ராஜேஷ் அவரோட சரவே இல்லை, ஃபியூச்சருக்கு வந்து தள்ளப்படுவார். அது ஐஸில் உறைஞ்சி ஃபியூச்சர் தான் எழுந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சாகசங்கள்லாம் பண்ணுவார். அதோட வந்து பெகியோட சேர்ந்துருக்கவே மாட்டார், பெகி சாகிறதையும் பார்த்துருப்பா அப்படி. பட் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைய பார்த்துட்டாரு அப்படின்னா இது வந்து ஒரு புது பிரான்ச் டைமில் உண்டாக்கும். இது ஒரு வேளை இன்ஃபெக்ஷன் ஏற்பட ஒரு காரணமாக கூட அமையலாம். லோகி சீரிஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நடந்திருக்கும் அப்படின்றதான் எண்ணம். ஒருவேளை இந்த விஷயத்த டிவியை வந்து கண்டுகளை சீசன் 2 லோகி சீசன் 2 பார்த்துருப்பீங்க. டைம் லைன்ஸ் அழிக்காதீங்க, அது பிரான்ச் எல்லாம் வரட்டும் அப்படின்ட்டு பிரான்ச்சாக சேர்ந்து மரம் ஆயிருக்கும் இல்லையா. இந்த டிவியை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது பல பேரோட கேள்வியாகவும் இல்லை அது எபிசோட வரும் அப்படி எதிர்பார்ப்போம். என்ன இருந்துச்சு அப்படின்னா கேப்டன் பண்ண இந்த சாட்டைகள் தான். ஏன் அப்படின்னா நம்ம லோக்கி வந்து டைம் மிஸ் ஆகி போகும்பொழுது டிவியை வந்து அரெஸ்ட் பண்ணும் பொழுதும் சரி, இந்த டிவிக்கான அர்த்தமோ டிவி எது செயல்படுது அப்படின்னும் பொழுதும் பல பேர் கேட்ட கேள்வி அதுதான். கேப்டன் மட்டும் அவருடைய பாஸ்ட்டுக்கு போயிட்டாரு, அது ஒரு பிரான்ச் டைம்ல ஏற்படுத்தாதா, அது பிரச்சனை ஏற்படுத்தாதா, ஏன் கேப்டனை கைது பண்ணல அப்படின்ட்டு பல பேர் கேட்டிருப்பாங்க. சில பேர் தேட ஆரம்பிச்சாங்க அடுத்த எபிசோட் வருவாரு அப்படின்ட்டு. சில பேர் தமிழ்ல தான் லோக்கி சீசன் 2 எபிசோட் 8 தமிழ் ப்ரீவியூ ரிவ்யூ ட்ரையல் டீசர் எபிசோட் டீசர் இது அப்படின்ட்டுலாம் ஃபேக்காக ரிலீஸ் பண்ணாங்க. பட் டிவி கேட்காம போனா என்னடா நம்ம டூம் கேட்பண்டா, நானா வந்து கேட்படான்ட்டு ஐ திங்க் டூம் வந்து முதல் வேலையா வந்து கேப்டன் சங்கம் பிடிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் லீக் ஆன ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்லயே இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எங்க ஃபர்ஸ்ட் சொல்றது இந்த 4 டலர் தெரியுமா, 4 டலர் அடுத்து தோரோட லீக் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. தோரில் ஒரே ஒரு ஃப்ரேமை தவிர்த்து தோறு வந்து என் லீக் பெருசாக தெரியவே இல்லை. சர்ப்ரைஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஓடுறத வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா கேப்டனாவது பரவாயில்ல கொஞ்சமாக தெரிஞ்சுது, இதோட குவாலிட்டி பார்த்தா ரொம்ப அட்டு குவாலிட்டியாக இருக்குது. வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது, நம்மளே தோறாமல் புரிஞ்சிக்க வேண்டியதான். ஓகேடா எது நடக்குதுடா அப்படின்ற மாதிரி. இந்த டலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் வந்து பேசுகிற மாதிரி இருந்திருக்கும், நம்ம பீட்டர் பார்க்கர் பேசுகிற மாதிரி இருக்கும். நான் தான் அவங்க பீட்டர் பார்க்கர் வந்து ஸ்பைடர்மேன் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசிட்டு இருப்பாரு. பேக்ரவுண்ட்ல வந்து விஷுவல் போயிட்டு இருக்கும், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு. ஆஃப்டர் நோய்க்கு அப்புறம் பீட்டரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்ன ஆனாரு அப்படின்றது காட்ட போட்டுருக்கோம். இது வந்து ஒரு லெட்டர், இந்த எம்ஜி லெட்டர் தெரியுமா, அந்த லெட்டரை வந்து படிச்சுட்டு இருக்காரா, இவரை பத்தி இவரே வந்து ஆடியன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படின்றது தெரியவில்லை. டலர் வரும் தெரியுமா நான் அப்படி அது மாதிரின்ட்டு அந்த மாதிரி தலைமை பேசிட்டு இருக்காவி. டலர் கட் பண்ணா போட்டுருந்தானுங்க. சரி 2 ஜாயின் பண்ணி ஏதோ 1.25 நிமிஷத்துக்கு வர மாதிரி வந்து வச்சிருந்தானுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் ஏதோ ஒரு புது வில்லி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், யாரும் சரி மூஞ்சின்னு தெரியல. பீட்டர் பார்க்கர் பேசுனா தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பா நம்ம தலைவன் ஹல்கோட சண்டை போடுற மாதிரி இருக்கு. அப்போ தலைவன் பனிஷனை காட்டுறாங்க. அப்புறம் ட்ரெய்லர் எண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல லண்டன்ல போய் ஷூட் எடுத்தாங்க தெரியுமா, பப்ளிக் ஸ்ட்ரீட்ல ஆடியன்ஸாவே போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தலைவன் டாமா வந்து கை வந்து போட்டோ தெரியுமா, தளபதி நீதான் நீங்கள் தளபதி அப்படின்ற மாதிரி போட்டோ ரிலீஸ் பண்ண தெரியுமா. அதோட ஆக்ஷன் சீன்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. வேற லெவலில் இருந்து அப்படியே டேங்க்லாம் பறக்க வெடிக்க தலைவன் அதுல புகுந்து ஸ்விமிங் பண்ணிட்டு போறாரு, பார்க்க தரமா இருக்குது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் பனிஷனை காட்டுறாங்க. அப்போ வந்து உண்மைதான், ஹல்க் வரதும் உண்மை, பனிஷன் வரதும் உண்மை. ப்ரூஸ் மேலே வரா அப்படி ஹல்க் வந்து ப்ரூஸ் வர மாட்டாரா. இது மட்டும் தானா இல்லை அடுத்து வர அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே லீக் வச்சிருக்கீங்களா, எப்போ லீக் பண்ணுவீங்க, இல்லையா இது உண்மையாக லீக் அப்படின்ற அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து லீக் ட்ரெய்லர் லீக் டீசர்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ஆன்லைனில் உலகத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. இதுனா இதுதான் சமயம்ட்டு புதுசாக ஒரு ஃபேக் லீக் ஒருத்தன் வரவே விட்டான். இவன் லோக்கி வந்து அந்த எல்லாம் பிரான்ச் டைம்ல பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வர தெரியுமா, அங்கே பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம தோருக்கு ஒரு மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் மாதிரி ஏஐல கிரியேட் பண்ணி இவங்களே வந்து லீக்குன்னு பரவி விட்டானு. பட் அந்த ஏஐல படங்கள்லாம் இருக்குது. பட் இந்த ஒரிஜினல் லீக் ட்விட்டர்ல போட தெரியுமா, அந்த வீடியோஸ் எதுவுமே இப்போ இல்லவே இல்லை. ஏன் ட்விட்டர்ல வந்து போட்டாங்க தெரியுமா, அந்த இதுவுமே இப்போ இல்லை. ஏன்னா ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர் வந்து சோனி, ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோனியும், டூம் ஷட்டர் நான் பார்த்துக்கிறேன் டிஸ்னியும், 2 பேரும் சிவங்களும் சத்தியம் சேர்ந்தா மாசராண்டு கை கோத்துக்கிட்டு எல்லா பிளாட்ஃபார்மும் தூக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம மாசக்கார வீடியோ போட்டிருப்பாரு, மெம்பர்ஸ் சொல்லி மெம்பர்ஸுக்காக போட்டாரு. அதையே வந்து தூக்கி பிளாக் பண்ணிட்டாங்க வீடியோவை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லிக்கிறது அந்த மீடியா ஐடின்றது தெரியுமா, பிளாக் பண்ணுறாங்கன்னா இது அதோட மேட்ச் ஆயிருக்குன்னு மீடியா ஐடின்னு இருக்கும். அந்த ஐடியோட நேமில் பார்த்தீங்க அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட நேம் தான் அதை போட்டிருக்கு. ஸோ இது உண்மைதான். எஸ் ஆல்ரெடி இன்ஃபினிட்டி வாரில் நடந்தது இதே மாதிரி தான். இன்ஃபினிட்டி வாரில் ஸ்பைடர்மேன் வந்து டெஸ்க்டாப் போகிற சீன் அப்படியே அது இருந்திருக்கும். ஒரிஜினல் லீக் ட்ரெய்லரில் நம்ம ஸ்பைடர்மேன் டெஸ்க்டாப் போகிற சீன் அப்படியே இருந்திருக்கும். பல பேர் ஸ்பைடர்மேன் டெஸ்க்டாப் போவார் அப்படின்லாம் வந்து ரெடியில் எழுதிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதாகிடுச்சு. இதே மாதிரி தான் வந்து சோனி பக்கத்தில் இருந்து ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர் லீக் ஆயிடுச்சு தெரியுமா, அதை போட்டாங்க தெரியுமா, அது ஒன்றுமே தெரியாதடி நல்லா தெரியல, பூதக்காளி போட்டு பார்த்தா தான் தெரியுன்ற மாதிரி அப்படி பார்த்து தெரியாது போகுது. ரொம்ப இருட்டிக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருந்த குவாலிட்டி. அதுக்கே வந்து சோனி வந்து அடிச்சுட்டு இந்த படத்தில் பேர் தாங்க இது, இதோட ட்ரெய்லர் தாங்க இதுன்ட்டு அவனே கண்ணனையில் போட்டு வச்சிருக்கேன் அதான் அப்படின்ட்டு. ஸோ வந்து அது லீக் ஆனது உண்மைதான். பட் வந்து நண்பர்களே இந்த மாதிரி வந்து
மால்டிசி பேசுகிற என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனலை வந்து இதுதான் டைமு, இதுதான் வளர்க்குற டைமு, இந்த லீக் எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து வியூஸ் வந்துடும் அப்படின்ட்டு நம்பி தயவு செஞ்சு வந்து அந்த லீக் வீடியோஸ்லாம் போடாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பேசிங்கன்னா பிரச்சனை இல்லை, அதே எடுத்து போட்டிங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து வீடியோ மட்டும் தூக்குறான், சில பேருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறான். ஸ்ட்ரைக் கொடுத்தா அது எவ்வளோ பெரிய மண்டை குடைச்சல், எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க, அதை பற்றி பேசி வீடியோ போடுங்க, அந்த விஷயம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு இது சின்ன ஒரு இதுக்காக வந்து மற்ற இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்ப வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நானும் யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணாடா ஸ்ட்ரைக் கொடுப்பேன், யூஸே பண்ண மாட்டாடா பண்ணுவேன். உனக்கு தனியாக கவனிச்சிக்கிறேன். ஓகே பாஸ், இந்த லீக் பற்றி நினைக்கிறீங்க காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இது லீக்கில் வந்த விஷயங்கள் நல்லா இருக்கா, அடுத்தது ட்ரெயிலர் வரப்போகுது, அப்புறம் யாரெல்லாம் யாவது ரிலீஸ் ஆக போகுது, யாரெல்லாம் ஆதரவு படத்துக்கு போறீங்க, நான் ரிவ்யூ போகிறேன் பார்த்துட்டு இருந்து. ஓகேவா? யாரெல்லாம் போறீங்க அப்படின்றத காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நானும் படி தெரிஞ்சுக்கிறேன். டீசர் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நானும் அதை படி தெரிஞ்சுக்கிறேன். போகிற சும்மா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஐ பற்றிட்டு போங்க, மால் ஃபேன்ஸ் தான் ஐ பெற்றுகள். ஓகேவா? ஓகே பாஸ், நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போட்றேன் பாய்.